சூரிச்சில் இருக்கிற செமெட்ரியில் நிற்கிறேன். இதை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இந்த சிவர் ஃபுல்லாக மனித உடல்கள் தான், சாம்பல். இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கா? இங்கே வாழ்கிறது எல்லாமே ஏஞ்சல்ஸ் தான். பேய்ன்ற பேய்க்கு இடமே இல்லை இதுக்கு இந்த சவக்காலையில். இதில் வந்தாக்கா அருகதை இல்லை பேய்க்கு. இதுக்கு வணக்கம், நான் உங்கள் யூகேடிஆர். சரி, நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சூரிச் பகுதியில் இருக்கிற ஒரு சவக்காலை மயானம்னு சொல்லலாம், இங்கிலீஷில் செமெட்ரின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது சம்பந்தமான முழுமையான காணொலியாக இருக்க போகுது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பூங்காவுக்குள்ளே நிற்கிற மாதிரி எங்களுக்கு உணர்வை தூண்டுது. இது பல்லாயிரக்கணக்கான இறந்த உடல்களை இங்கே புதைச்சிருக்காங்க, எரிச்ச சாம்பலை கொண்டு வச்சுருக்காங்க. இந்த சிஸ்டம் எல்லாம் இங்கே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது சுவிஸில் இதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குன்றே சொல்லலாம். ஒரு இடத்துல 20 தொடக்கம் 25 ஆண்டுகள் மட்டுமே மேக்சிமம் வச்சுக்கொள்ளலாம் ஒரு பொடியை, இறந்த உடலை. அதுக்கப்புறம் அதை இன்னொரு உடலுக்காக பயன்படுத்தி கொள்வாங்க. இடப்பற்றாக்குறை காரணமாகவும் உடல்களை அடக்கம் செய்கிறதுக்கு அதிகளவான பணம் தேவைப்படுறதாலையும் உடல்களை என்ன செய்வாங்க, கொண்டு எரிச்சிட்டு அந்த சாம்பலை கொண்டு கடல்லையோ அல்லது மலையிலையோ அல்லண்டா இப்படியான செவற்றில் இந்த தூண்களில் இப்படி பாக்ஸாக வச்சு அதுக்குள்ளே அவர்கள் பேர் பழைய விட்டு ஒரு ஞாபகத்தமாக வச்சு கொள்ளுவாங்க. இதுக்கும் குறிப்பிட்ட ஒரு பணம் அறவிடப்படுறதுன்றதான் இங்கே உண்மை. சரி, நாங்கள் முன்னாடி பார்த்ததை விட இந்த பக்கத்தை பாருங்கள். அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறார்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், காசு கூட இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால், இந்த இடம் தனித்தனி ஒரு சின்ன நிலப்பகுதியை கொடுத்துருப்பாங்க. அங்கே குறிப்பிட்ட ஆண்டு சிலவங்க 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் தான் மேக்சிமம்னு அவங்க இந்த நிலத்தை கொடுப்பாங்க. அங்கே அதை வாங்கி அவங்களுக்கான அந்த கல்லறைகளை அமைச்சு அதில் பேப்பலையை விட்டு பூங்கண்டு. இது வின்டர் டைமினோடையாக இப்படி இருக்குது. ஆனால் சம்மர் டைம் பாருங்கள், பூத்து குலுங்கும். அவ்வளோ வித்தியாசமான பூக்களை இங்கே அலங்கரிக்கப்பட்டு அவ்வளோ இது நீங்கள் சவக்காலை மயான பூமி என்றே சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிக அழகாக இருக்கும். சுவிஸ் நாட்டை பொறுத்தவரையில் இங்கே கல்லறைகளை நீண்ட காலம் நாங்கள் வச்சுக்கொள்ள இல்லாது, மேக்ஸிமம் 25 வருஷத்துக்கு வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அதை வேறொரு உடலுக்கு கொடுத்துருவாங்க. எங்கட நாடெல்லாம் காலங்காலமாக ஜென்மமாக அந்த கல்லறைகள் அப்படியே இருக்கும். நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க அடுத்த பக்கம் போய் பார்க்க போகிறோம். அங்கே என்ன இருக்குது, அங்கே எப்படியான சிஸ்டம் அங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது சவக்காலை தானா இல்லை வேறு ஒரு இடமான்னு தெரியலை. சரி, வாங்க உள்ள பாருங்கள். இது சவக்காலன்னு சொல்லலாமா நாங்கள்? செமெட்ரி என்று சொல்லவே இயலாது. கோயில் அல்லது கோட்டை அப்படியான ஒரு அமைப்பில் இருக்குது. எவ்வளவு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்க. ஒரு சவக்காலைக்குள்ளே அந்த ஒரு உணர்வே இல்லை. சுற்றி வளைச்சி பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக நாட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 பக்கமும் இந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அந்த மரங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், நாங்கள் சாகிறதுக்கு முதலே எங்களோட இடத்த நாங்கள் எங்களோட உடலை இங்கே புதைக்கப்புறம்ண்டு அட்வான்ஸாக அதை புக் பண்ணி காசையும் கொடுத்து பே பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் செத்த பிறகு அங்கே கொண்டு புதைக்கலாம். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு எங்களோட பொடியை புதைக்கணும்
என்றது எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம். இந்த சுற்றி பாருங்கள், அந்த சுவர் எல்லாமே இறந்தவர்கள அந்த எரித்த சாம்பலை வந்து இந்த இதுக்குள்ளே வச்சு அப்படியே கவர் பண்ணி பேர் பலகை விட்டு பேர்பலையால் இந்த பேரில் இத்தனாம் ஆண்டு பிறந்தது இத்தனாம் ஆண்டு செத்ததுன்றதை வடிவாக கவர் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து அறவிடுவாங்க. பாருங்கள், எல்லாம் சுவர்கள் ஃபுல்லாக சுற்றி வரக்க இருக்கிற அந்த மதில் ஃபுல்லாக எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், எல்லாருமே செத்தாக்கள் தான். எல்லாரையும் எரித்து போட்டு கொண்டு வந்து இதுக்குள்ளே வந்து சாம்பலை கொண்டு வைக்கிறேன். எவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை பார்த்தீங்களா? எல்லார கல்லறைகளும் இருக்குது. இதுதான் அந்த செமெட்ரி பேர் வந்து சூரிச்சில் இருக்குது. இது பெரியோரு ஏக்கர் கணக்கில் இருக்குது. நான் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை தான் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சம்மர் டைம் வந்து நான் இங்கே இருக்கிற அழகான அந்த பூந்து குலுங்குற அந்த சவக்காலையை, அந்த மயானத்தை நான் காட்டுறேன். முடிஞ்சால் சுவிஸுக்கு இந்த சம்மர் டைமில் வந்து இந்த செமெட்ரி எப்படி காட்சியளிக்கிறேன்றதை நான் ஒரு காணொளியாக வெளியிடுவேன். இந்த இடமெல்லாம் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்க்கலாம். நிறைய வந்து இங்கே ஓய்வெடுக்கிற ஒரு இடமாகவும் நிறைய எல்லாருமே வந்து அவங்க வந்து அங்கே வந்து இருந்து ரிலாக்ஸ் பண்ணி இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி வசதி காணப்படுது. டெப்பெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அந்த நிறைய வசதிகள் இருக்குது. டாய்லெட் வசதி இருக்குது. இதை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பிடித்த காணொளியாக அமைஞ்சிருந்தது. இப்போ அடுத்ததாக இப்போ நான் போய் கொண்டு ஸ்டட்கார்டன் சூரிச்சில் இருக்குது. சுவிஸில் இருக்கிற சூரிச் என்ற சிட்டியில் இருக்கிற ஒரு ட்ராபிக்கல் கார்டனுக்கெலாம் வந்திருக்கு. பாருங்கள், வாங்க ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க. சுவிட்சர்லாண்டில் வந்து நீங்கள் பப்பாசி மரம் இருக்கா பாருங்கள் மக்களே. நான் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த அதுதான் உங்களுக்கு பப்பாசி பழத்தை நாங்கள் சுவிஸ்லையும் காட்டுறோம். பற்றிலாம்